ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டாபிக் பார்க்கலாம். அதாவது ஒருத்தங்க வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, ஸ்ப்ளீனுங்கிறது ஜென்ரலாக என்ன டைப் ஆஃப் ஆர்கன்னா இம்யூன் ரிலேட்டட் ஆர்கன் சொல்லுவாங்க. இந்த இம்யூன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆர்கன், செகண்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ரைமரி இம்யூன் சிஸ்டம், செகண்டரி இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த செகண்டரி இம்யூன் சிஸ்டத்தில் செகண்டரி ஆர்கன்ஸ்னு சொல்லப்படுறது தான். அதில் ஒன் ஆஃப் த ஆர்கன் தான் ஸ்ப்ளீன். ஸோ ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆஸ் ஐ செட், இம்யூன் சிஸ்டத்தை ரெகுலேட் பண்ணுறது. அதை எப்படி ரெகுலேட் பண்ணணுன்னா, பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், எஸ்பெஷலாக டபிள்யூபிசி. அப்புறம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஆன்டிபாடிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணோம். டபிள்யூபிசியும் வெளியே இருந்து ஒரு பேத்தோஜன் வந்துச்சுன்னா அதை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலிமா அப்புறம் இந்த ஆர்பிசியும் அதில் ப்ரொடியூஸ் ஆகும், பிளேட்லெட்டும், அதாவது டோட்டலாக பிளட் செல்ஸ் எல்லாமே அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் ஸ்ப்ளீனில். அது இல்லாமல் ஸ்பெஷலாக ஆன்டிபாடிஸ் நிறைய அங்கே ப்ராலிஃபரேட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் ஒரு இம்யூன் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணும். பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறதுனா பிளட்டை தூய்மையான பிளட்டாக மாற்றுறது. இல்லைன்னா பிளட்டில் இருக்கிற தேவையில்லாத செல்லுலார் வேஸ்ட்டு இல்லை வேறு ஏதாவது டெட் செல்ஸு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளீன் ஒரு ஃபில்டராக யூஸ் ஆகும். ஸ்ப்ளீனோட இன்னர் அனாட்டமி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது மூலிமா அங்கே நிறைய கேபிலரிஸ் இருக்கும். ஸோ நிறைய பிளட் அங்கே ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இது ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். அப்புறம் வேறு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, பிளட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இங்கே நிறைய பிளட் வெசல் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த பிளட் அந்த இடத்துல தேங்கி நிற்க முடியும். தேங்கி நிற்கிறதுனா அந்த இடத்துல ஸ்டோர் ஆகி நிற்கிதுன்னு இல்லை, அந்த இடத்துல சர்க்குலேஷன் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வேறு ஃப்ளூயிட் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிளட்டை ஃபில்ட்ரு பண்ணுறது மூலிமா அதில் இருக்கிற வேஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் இல்லை வேஸ்ட்டு லிக்விடை எலிமினேட் பண்ணோம். ஸோ அது மூலிமா ஃப்ளூயிட் பேலன்ஸை அது மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது நாலும் தான் மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். பட் இதை தவிர இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் மேஜராக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் ஒரு இம்யூன் ஆர்கன். நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குற செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இடம். அப்புறம் பிளட்டை ஸ்டோர் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீன் பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் போன் மேரோ ஃபுல்லாக டெவலப் ஆகாத சமயத்தில் ஸ்ப்ளீன் ஒரு முக்கியமான இடம் ஃபார் எரித்ரோபோயசிஸ் ஆர் ஹீமோபோயசிஸ். அதாவது பிளட் செல் ப்ரொடக்ஷன் ரெட் போன் மேரோ முழுசாக டெவலப் ஆகாத ஸ்டேஜில் ஸ்ப்ளீன் அந்த ஹீமோபோயசிஸ் நடக்கிற இடமா செயல்படும். அதாவது ரத்த செல்கள் நிறைய அங்கே உற்பத்தி ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ளீன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் வசந்த்.